ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். ஸ்காட்லாந்துலேருந்து. ரைட். என்னன்னா, அது ரொம்ப நாளாச்சு இதில வீடியோ போட்டு. அப்புறம் எல்லாரும் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு நெறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. முக்கியமா வந்து நர்மதா வந்து எப்படியாவது அண்ணிய வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போட்டே ஆகணும் நீங்க. நான் வந்து கேட்டு ரொம்ப நாளாச்சு குரல் அப்படின்னு நெறைய பேருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி. ஒரு சில விஷயங்கள தொடர்ந்து பேசுவோம் அப்படின்றதுனால, எ எ ஐ டிட்ன்ட் பிராமிஸ் டூ எனிதிங். அது பொறுமையா வரும்போது வரட்டும். அவ்வளோதான். இப்போ இந்த வெட்ற கத்தியெல்லாம் நம்மளால வீசி காட்ட முடியல. ஆனால் இந்த சப்ஜெக்ட் என்னன்னா, ரொம்ப நல்ல ஒரு சப்ஜெக்ட்டு. அ விஷ்ணு விஷால் வந்து ஒரு கட்டாகோசி 2வோட இன்டர்வியூ வந்து ஏஞ்சல்னான்னு ஒரு பொண்ணு கூட வந்து பேசிட்டு இருந்தாரு ஆக்சுவலா. ஸோ, அதில வந்து ஒரு நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. ரொம்ப நல்லா கனெக்ட்டா இருந்தது. அவர் ஏற்கனவே வந்து நான் வந்து ஒரு நல்ல மனசுக்காரர் அப்படின்னு சொல்லி, ஒரு படங்கள்லாம் அவர் என்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத நான் ஒரு வீடியோவா ஜாக்கி சினிமாஸ்ல போட்டிருந்தேன். சரி, ஜாக்கி டிவில அத பேசுறதுக்கான விஷயம் என்னன்னா, அவர் ஒரு உறவுல இருந்தாரு. கல்யாணம் பண்ணாங்க. குழந்தை பெத்தாங்க. ஒரு பையன் வந்து ஆரியன்னு நெனைக்கிறேன். ஒரு பையன் பேர் வந்து ஆரியன். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டிவோர்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ வந்து ஜுவாலா அப்படின்ற ஒருத்தவங்களோட வந்து அவர் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. அவங்களுக்கு ஒரு புள்ள பொறந்திருக்கு மீரா. இதான் அவருடைய கதை. 22 படங்கள் பண்ணியிருக்காரு. அதில 9 ஹீரோவா பண்ணியிருக்காருன்னு நெனைக்கிறேன். அதில வந்து அ ராட்சசன் வந்து அவருக்கு வந்து நல்ல பெயர குடுத்த படம். ம். அப்புறம் வெண்ணிலா கபடி குழு, குள்ளநரி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஆனா, அந்த உறவ மதிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. பொதுவா வந்து தன்னை விட்டு பிரிஞ்சவங்க வந்து முதல்ல வந்து அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, நிராகரிப்பாங்க. பட் அந்த உறவுக்கு ஒரு மரியாதை குடுக்குறது இருக்குல்ல. அத நான் எப்பயுமே சொல்றது அதுதான். இன்னைக்கு இருக்கிறோம், பிரிஞ்சிடுறோம். ஆனா, அன்னைக்கு அது ஒரு சந்தோஷத்த குடுத்துச்சுல்ல. அதுக்கு ஒரு காரணமா அவங்க இருந்திருக்காங்கல்ல. அதனால அது 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 அதனால வந்து இப்ப அவரு எப்படின்னா, அவருக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா அவரு சண்டையே போட்டாலும் நகர்ந்து போயிடும் அப்படின்னாரு. ஏன்னா நானும் அதே மாரி தான். ம். போய்லாம் ரொம்பலாம் இந்த சப்ஜெக்ட் நீ வரலனாலே வேலைக்காகாது. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாரி கிளம்புற ஆள் நானு. ஏன்னா, அதுக்கப்புறம் உன்ட்ட என்ன பேசுறதுக்கு வேஸ்ட்டு. இந்த விஷயமே உனக்கு புரியல, இந்த விஷயமே சொல்லியும் உனக்கு தெரியல அப்படின்னா, டேக் இட் ஃபார் கிராண்டடா நீ எடுத்திருக்க என்ன? அவ்வளோதான். அத்தோட ஓகே அப்படின்றது தான். நெறைய விஷயங்கள் அத சொன்னாரு. இந்த 1 1/4 மணி நேர விஷயம். அதில இந்த சப்ஜெக்ட்ட இதில பேசலாம் அப்படின்றதுக்காகவும், முக்கியமாக பிரிந்த உறவுகள எப்படி மதிக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து பேசணும் அப்படின்றதுனால இந்த விஷயத்த பேசுறோம். ஏதோ சொல்ல வந்தீங்க? இல்ல. அதில சொல்ல வந்தது என்னன்னா, இது ஜோக்ஸ் அப்பார்ட். யூசுவலா இந்த விஷயத்த வந்து ரொம்ப கிண்டலா சொல்லுவேன். பட் உண்மையிலேயே சொல்லணும் அப்டின்னா, ஜாக்கிய பொறுத்தவரைக்கும் அவங்க அப்படிதான். அந்த உறவுகள் வந்து விட்டுட்டு போற உறவுங்களுக்கு ரொம்ப மரியாதை குடுப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு விட்டுட்டு போன உறவோட ட்ரெஸ் இன்னுமே எங்க வீட்ல இருக்கு. இத வந்து நான் நெறைய இடங்கள்ல விளையாட்டா சொல்லியிருக்கேன். பட் என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஒரு விஷயம் டிசைட் பண்ணிட்டோம். அவ்வளோதான்னா, அதற்கு மேல வந்து இவங்களே கூட கேட்பாங்க. "இல்லையேடி அன்னைக்கு கூட நீ அவங்க போனியே அவங்களோட. ஞாபகம் இல்ல" அப்படின்னுவேன். ஏன்னா, அத அங்கேயே அப்படியே கட் பண்ணுவேன். அந்த மெமரீஸே நான் வந்து என் மூளை வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் டெலீட் மாரி ஷிஃப்ட் ஆல் டெலீட்டா என்ன டெலீட் அது? ஷிஃப்ட் டெலீட் மாரி ஷிஃப்ட் டெலீட் பண்ணிடும். ரைட். கரெக்ட்டு. கொஞ்சம் அத பத்தி தான் கொஞ்சம் விரிவா பேசப் போறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒரு விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். அதுக்கப்புறம் அத கன்டின்யூ பண்ணுங்க. ப்ளீஸ், ப்ளீஸ். இந்த அதான் அந்த ட்ரெஸ் இதெல்லாம் கொஞ்சம் கன்டின்யூ பண்ணுங்க. ஆக்சுவலா எப்படின்னா, இந்த இப்போ ஒரு படம் ஒண்ணு வந்தது. லப்பர் பந்து. ம். லப்பர் பந்துல வந்து 2 பேருக்கும் வந்து சண்ட. இதுல லவ் பண்ற 2 பேரும் சண்ட. அந்த பொண்ணு வந்து இவன கண்டுக்கவே கண்டுக்காது. ஆமா. போயிட்டே இருக்கும். ஒரு நாள் பஸ்ல ஏறி சொல்லுவான், "இந்த பாரு, நான் வந்து கொஞ்சம் கெத்தா இருந்தேன். அ. நீ ஏன் என்கிட்ட வந்து பேசுறன்னு நான் நெனச்சேன். ஆனா நீ பேசாம இருக்கிறப்ப எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, அ. நான் இல்லாமலும் நீ இருப்பேன்னு எனக்கு பயம் வந்து போச்சு. எது? நான் இல்லாமலும் நீ இருப்பேன்னு பயம் வந்து போச்சு. எனக்கு பயமா இருக்குது." ம். அப்படின்னு வந்து அவன் வந்து பேசுவான். அப்புறம் அது வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லும். அந்த லவ் போகும். அந்த மாரி என் பொண்டாட்டிய பொறுத்தவரையிலும் என்னன்னா, பேசல கொள்ளல அவ ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிடுவா. அப்படியே எரேஸ் பண்ணிட்டு அடுத்த வேலைய பார்க்க போயிட்டே இருப்பா. நானும் அப்படி இருப்பேன். ஆனா என்னன்னா, கொஞ்சம் கன்சிடரேஷன் இருக்கும். மைண்ட்ல இருக்கும், போவும். ஆனா வெளிப்படுத்த மாட்டேன். அதோட தூக்கி ஏற கட்டுறது தான் அப்படின்னு. அதுதான் அது. ஆனா, அந்த உறவ வந்து பேணி காக்கிறது, உறவுக்கான ரெஸ்பான்ஸ் குடுக்குறது, உறவ வந்து க வச்சுக்கிறது, அது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அ எல்லாமும் முன்னாடி நின்னு செய்றவங்க தான் டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்குவாங்க. எஸ். அசிங்கப்படுத்துவாங்க. எல்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் எனிவே இந்த சப்ஜெக்ட்ல வந்து முன்னாள் மனைவி அவங்க குழந்தைங்கள எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்றத தான் பேச போறோம். நீங்க ஆமா. இப்ப சொல்லுங்க. நீங்க இல்ல. ஏதோ ஒண்ணு சொல்ல அததான் வந்தீங்க. சொல்ல வந்தேன். ஏன்னா, இப்ப ஜாக்கிய பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி அவங்களுக்காக நெறைய வாய்ப்புகள் குடுப்பாங்க. நான் ஒரு தடவையும் கேட்பேன். ஒருத்தவங்களுக்கு நீ எதுக்கு இத்தன வாய்ப்பு? அப்படி என்ன? அப்படின்னும் பொழுது அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு தப்பு பண்ணிருக்கலாம். பட் அன்னைக்கு அவங்க நமக்கு செஞ்சாங்கல்ல. அந்த நல்லத நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. அப்படின்னும் பொழுது,
அதுக்குமே ஒரு 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 எனக்கெல்லாம் வந்து அதுக்குமே ஒரு வேலிடிட்டி பீரியட் இருக்கும். நான் என்னன்னா, நான் எப்படி எடுத்துட்டு வருவேன்னா, அவங்க 1 செஞ்சாங்கன்னா, ஜாக்கி எப்பவுமே 10 மடங்கு அதுக்கு ஜாஸ்தி செய்வாங்க. இதுதான் ஜாக்கி எப்பவுமே. அப்படி இருக்கும் பொழுது 10 மடங்கு வாங்கிட்டு அவங்களுக்கே இப்படி இருக்கு அப்படின்னா, 1 மடங்கு வாங்குன உனக்கு என்ன இவ்வளவு இது? அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். பட் ஹி ஆல்வேஸ் கிவ்ஸ் தட் அந்த ஒரு அந்த உறவு அந்த டைம்ல அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கங்கிறதுக்கான ஒரு அ மதிப்ப குடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு விஷயம் கிளியர் பண்றேன். அந்த அந்த நடந்தது இல்ல ஒரு காயம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த காயம் எனக்கு ஆறவே ஆறாது. ஆமா. அது அதே அது மாரி. இன்னொன்னு அந்த காயத்தினாலே நாங்க நகர்ந்து போகும்போது அந்த காயத்த நான் திரும்ப திரும்ப சொல்லிருவேன். காலைல இருந்தெல்லாம் பேசும்போதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு ம். அந்த விஷயத்த வந்து ம் அனல் ஏத்திக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? அப்ப நெருப்பு கண்டுபிடிக்காத டைம்ல அதாவது வத்தி பெட்டி இந்த மாரி சிகார் லைட்லாம் இல்லாத டைம்ல யோசிச்சு பாருங்க. ஒரு ம். வீட்ல வந்து பந்தத்த ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா, அப்படியே பாதுகாப்பா வச்சு ஏன்னா அதுக்கு அடுத்தது வந்து சிக்கி முக்கி கல் பண்ணி இது பண்ண முடியாது. ஆ, ஸோ ஆ, அந்த ஆ. நெருப்ப வந்து ப்ராசஸ் நெருப்ப அந்த வந்து அப்படியே அணையாம வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அது அந்த வீட்ல இருந்து ஒரு இடத்துக்கு நெருப்பு போகும். ஆ புரியுது. அந்த காலத்துல நான் சொல்ல வர்றது. அந்த மாரி நான் அந்த அந்த நடந்த ஒரு விஷயத்த அப்படியே மனசுல புகஞ்சிட்டே இருக்கும். எஸ். அது ஏதாவது ஏதோ ஒரு கன்சிடரேஷன் பேசலாம் போகணும் வேண்டாம். அது செஞ்சாங்க அத ஆ. செய்யக்கூடாது அப்படின்ற மாரி நான் ரொம்ப இளகுன மனசு. அதனால அத நான் வந்து ரொம்ப திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அந்த காயத்த ஆறாம பார்த்துக்குவேன். இல்ல ஜாக்கி இது கொஞ்சம் வன்முறையா இருக்கு. ஆமா இருந்துட்டு போறேன். அப்படியே அப்படியே இருந்துட்டு போறேன். இல்ல ஏன் நான் ம். வன்முறையா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி, அப்ப அதற்கான காயங்களுக்கான அளவுகோல்னு ஒண்ணு ம். இருக்குல்ல. அதேதான். அது நம்ம வந்து அனுபவிச்சிருப்போம் இல்லையா? அந்த ஒரு விஷயமும் இருக்கு. இன்னொன்னு ஒண்ணும் சொல்லணும்னா, அடிக்கடி இவங்க சொல்றது வந்து இவங்களுக்கு அவர் பேர் என்ன? இந்த பிக் பாஸ் எக்ஸ் ஹோஸ்ட் இருக்காரு இல்லைங்களா? எக்ஸ்போஸ்ட். ம். கமல்ஹாசன் அவர்கள் இருக்காங்க இல்லைங்களா? இது விளையாட்டா சொன்னேன். பட் அவங்களுடைய வாழ்க்கைய சொல்லும்பொழுது இவங்க சொல்லுவாங்க. அவர் 1000 பெர்சனல் விஷயத்துல எப்படி வேணா இருக்கும்பொழுது, ஒரு அவங்களுடைய எக்ஸா இருந்த யாருமே, அவர பத்தி நீங்க எங்கேயுமே தவறா சொல்றதோ, இல்ல ஒரு விஷயமாவோ வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறதும், அவருமே அவங்கள வந்து அந்த மாரி இதுவரைக்கும் நடத்தவே மாட்டாரு. பேசவே மாட்டாரு. பேசவே மாட்டாரு அத பத்தி. ஏன்னா, அதாவது ஒரு படம், 2 படம் இல்ல. எவ்வளோ படத்துக்கு சரியா ஆ. கமலஹாசன் வந்து உடைகள் பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்துல கூட அத பத்தி நாங்க இந்த கடைக்கு போய் நாங்க துணி எடுக்கிறதுக்கு பட்ட கஷ்டம். நாங்க வந்து அந்த என்னது மசூல் துணி வாங்குறதுக்காக சூரத்துக்கு போய் கடை கடையா இந்த கதைலாம் வரவே வராது ஆக்சுவலி. நோ. அவங்களும் இது மாரி சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலா. ஆமா. அவ்வளோதான். ஆமா. திடீர்னு ஒரு கவர்ச்சி ஆட்டம் கூட ஆடுவாங்க. கோசரம் இவர பத்தி எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அந்த மாரி அத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஐ வாண்ட் டூ நோ ஹிம். தட்ஸ் இட். அதேதான். அத வந்து இவங்க அடிக்கடி ஆச்சரியமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது மாரி சில நெறைய விஷயங்கள் வந்து இப்ப ரொம்ப ஒரு இன்டெப்த்தா அத பத்திலாம் நம்ம 2 பேரும் பேசும்பொழுது, இப்பதான் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல இவங்க அந்த விஷ்ணு விஷால் வந்து நல்ல மனசுக்காரர்ன்றபோது, அந்த நானுமே வந்து அந்த இவங்களோட தான் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவருடைய பேட்டிகள. அதுல சில விஷயங்கள் அவர் பேசினது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஆமா. அந்த நெகிழ்ச்சி மொமெண்ட்ட வந்து இங்கேயே நானே சொல்றேன். ஏன்னா இது என் பாயிண்ட்டு. நான் தான் இங்க சொன்னேன். ஆமா. இங்கேயே சொல்லிடுறேன். உங்க பாயிண்ட், உங்க குழந்தை. நீங்க தான் எங்க எல்லாமே. குழந்தை நான் எப்ப ஐ மீன் சொன்னேன்? சொல்றேன். காலையில நீங்க கூட தான் உன் பொண்ண குளிக்க சொல்லுமா டெய்லின்னீங்க. அப்ப அது என் பொண்ணாயிடுது. அது சரி. எப்படி? இப்ப அதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்டா இருக்கு. அதெல்லாம் நான் இப்ப இங்க மேல எடுத்துட்டு மேல வரவா? மேல 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 மேல. அதேதான். திடீர்னு அதே மாரி தான் வந்து நம்ம தான் 2 பேரும் தான் பேசுறோம் ஒரு சேனலுக்கு. டப்புன்னு பார்த்தா அவங்க உங்க காதுலயா இருக்காங்க. அது மாரிலாம் நடக்குதுல்ல. அது மாரி தான் எல்லாம். சரியா? Yeah, please. சரி பாருங்க இதுதான் பேசும்போது முக்கியமான பாயிண்ட் எடுத்துட்டு வரும்போது என்னன்னா, ஜாக்கி வந்து ஒரு சில விஷயங்கள் அவருடைய பேட்டியில பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கும்பொழுது, இவங்க இத நெறைய இடத்துல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து இதே விஷயம், இப்ப அவங்க பேச போற விஷயமும் வந்து நீயா நானால வந்து ஒருத்தர் சொன்னாருன்றத நான் கூட கவனிக்கல. அத நோட் பண்ணி பாரேன், இது எவ்வளோ ஒரு அழகான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அத தான் நான் இங்க Yes. குறிப்பிட அது வந்தேன். என்னன்னா, நீயா நானா கதை என்னன்னா, ஒருத்தர் வந்து டிவோர்ஸ் ஆனவங்கள பத்தி ஒரு நிகழ்ச்சி அது. அதுல வந்து அவரு சுத்தமா பிடிக்காதுங்க என் பொண்டாட்டிய. எனக்கு வந்து என் பொண்ணுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன். டிவோர்ஸ்க்கு அவரு சொல்லும்போது சொல்றேன். ஆமா. அதாவது நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன் வாழ்ந்துட்டு அப்படின்னு. இருந்தேன். இட் வாஸ் இட் வாஸ். ஆனா அவங்க சரியா வரல. ம். அப்படின்றது பிரிஞ்சு எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு அவரு எப்படி வந்து அட்ரஸ் பண்றாருன்னா, அவங்க முன்னாள் மனைவி எப்படி அட்ரஸ் பண்றாருன்னா, எல்லாரும் வந்து இந்த மாரி என் பொண்டாட்டிய வாழ்ந்தேன் எக்ஸ் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அவரு வந்து என் எக்ஸு, என் முன்னாள் மனைவின்னு கூட அவரு சொல்லவே இல்ல. என் பொண்ணோட அம்மா. ஆ. அவங்களுக்கு எனக்கு செட் ஆகலங்க. ஒரே வீட்ல தான் இருக்கோம். என் பொண்ணுக்காக வாழ்ந்துட்டு இருந்தேன். 18 வயசு ஆச்சு என் பொண்ணுக்கு. நான் வந்துட்டேன். இதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஐ திங்க் சோ. அப்படின்னு மேபி நெனைக்கிறோம். அவ்வளோ கரெக்ட்டா ஒரு இருக்கலாம். ஆனா, டீட்டெயில் ஞாபகம் இல்ல. அவரு அட்ரஸ் பண்ண விதம் எப்படின்னா, என் பொண்ணோட அம்மான்னாரு. என் எக்ஸு, என் முன்னாள் மனைவி அப்படிலாம் ஆ. அவர் சொல்லவே இல்ல.
அதே மாரி இன்னொரு ஒரு விஷயம் என்னது, என்ன அவங்க இது பண்ணிட்டாங்க, அத பண்ணிட்டாங்க அப்படிலாம் இல்ல. வருத்தங்கள் நெறைய இருக்கு. தனிமையில இருக்கோம், வருத்தங்கள் இருக்கு. ம். எங்களுக்கும் அது இருக்கும். ஆமா. ஆண்களுக்கும் அது இருக்கும். அப்படிங்கிறத சொல்லிட்டு, அவங்க என் மகளுடைய அம்மா ஆமா. அப்படின்ற மாரி தான் அவரு ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்டது. ஜாக்கி நெறைய இடங்கள்ல கேட்டிருந்திருக்கலாம். பட் நான் அப்படி கேட்டது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அத ஜாக்கி மென்ஷன் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப அப்பதான் நான் யோசிச்சேன், அப்பா ஒரு என்னதான் இருந்தாலும், என் கூட அந்த வாழ்ந்த அந்த உறவுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுக்குற விதங்கள் இருக்கு இல்லையா? அது ரொம்ப கியூட்டா இருந்தது. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நெறைய இப்ப அதுவும் சரி விடுங்க அத பேசினா வந்து ஜாக்கி இப்ப வந்து கரெக்ட்டா ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வருவாங்க. சமூக வலைதளங்களுடைய இம்பேக்ட்னால நெறைய விஷயங்கள் நடக்குது. இப்ப ரீசென்ட் டைம்ஸ்லல்ல. அப்ப நெறைய பேர் வந்து ஒரு அவங்க மனைவிய பிரியறாங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? இதுல எனக்கு தெரியல. இன்னொரு ஒரு கியூட்டான மொமெண்ட்டையும் நான் பார்த்தத சொல்றேன். அவங்களுடைய டிவோர்ஸ் விஷயமாக கோர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. சைந்தவியும் அவங்களுடைய ஹஸ்பண்டும். ஹஸ்பண்ட் வர் ஜிவி பிரகாஷ். அவங்க வரும்பொழுது போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, அவங்க கார் ஏதோ போகும்பொழுது, "வா என் கார்லன்னு" சொல்லிட்டு அவங்களுக்கு கதவு திறந்து விடுவாரு அவரு. அவங்க போய் உட்காருவாங்க. அதுக்கப்புறம் அவரு அதே கார்ல தான் போவாங்க. திரும்ப போம்போது. அதையுமே ஜாக்கி தான் சொன்னாங்க. அவருக்கு ஞாபகம் வரல. அதனால நமக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ன்னு ஆமா. வச்சுக்கோங்களேன். நான் நெறைய விஷயங்கள் மறந்துட்டேன். மறந்துருவாங்க. ஆனா மறக்க கூடாதுன்றத நான் தான் காலையில எழுந்ததுமே இதெல்லாம் நடந்ததுன்னு திரும்ப 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 சொல்லிட்டே திரும்ப இருப்பேன். சொல்லிப்பாங்க. அதேதான். எஸ். ஸோ அந்த ஒரு விஷயங்களும் இப்ப ஒரு சில பேர் வந்து அதே சமூக வலைதளங்கள்ல வேற மாரி வந்து மாறி மாறி சண்டை போட்டுக்கிறதெல்லாம் இருக்கும் பொழுது, மாறி மாறி வந்து கஷ்டப்படுத்தும் பொழுது, இந்த மாதிரியான விஷயங்களும் சைலன்ட்டா இருக்கு அப்படிங்கிறது தான். நான் முதல்ல வந்து இந்த டிவோர்ஸ் வந்து ஆச்சரியமான எனக்கு ஒரு விஷயமா ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்க வந்து பிரச்சனை என்னன்னா, ஆம்பளை கீழ தான் பொம்பள ம். அப்படின்றத சொல்லி வளர்க்கப்பட்ட சமூகம். இன்னும் கூட எனக்கும் அந்த தாட் ப்ராசஸ் வரும்போது மண்டையில தட்டி தட்டி இல்ல அது தனி அது அது ஒரு தனி உடம்பு, தனி உள்ளம், தனி மனசு, தனி வாழ்க்கை அப்படின்றத நம்ம வந்து அத அது ரியலைஸ் பண்றதுக்கே பல வருஷங்கள் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரேன் நானு. அப்ப ஆணுக்கு பெண் அடங்கி போகணுன்றது தான் வந்து சாஸ்திர சம்பிரதாயங்கள்லேருந்து சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்க்கப்படுறதுலேருந்து எல்லாமே. ரைட்? ஆனால் மேற்கத்திய நாகரிகங்கள்ல வந்து பார்க்கும்போது, அவங்க வந்து நெறைய டிவோர்ஸ் பண்ணுவாங்க. புடிச்சதுன்னா வாழ்வாங்க, புடிக்கலனா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. சைட் சிக்ஸ் அந்த மாரிலாம் வச்சுக்கிட்டு பெருசா சுத்த மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து அந்த மாரியான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து எப்பயோ மாறிடுச்சு. சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து டேட் போவாங்க, புடிச்சா வாழ்வாங்க, புடிக்கலனா தூக்கி போடுவாங்க. 2வது பெண் அவங்களுடைய சொத்துன்றது அங்க பெருசா சின்ன வயசுல பதியப்பட வைக்கவே இல்லன்னு சொல்ல வரேன். ம். பெண் வந்து நம்ம ஊர பொறுத்தவரையும் அவன் ஒரு ஆணுடைய சொத்தாகவே பார்க்கப்படுது. அவனுடைய ப்ராப்பர்ட்டியா அதை நினைக்கும்போது தான், அந்த ப்ராப்பர்ட்டி யாராவது ஒருத்தவங்க வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களால காண்டாகுது. ஓகே. அந்த மைண்ட் செட்லேருந்து முதல்ல இந்த சமூகம் வந்து மாறணும்னு நான் நெறைய வாட்டி பேசியிருக்கேன். அது வந்து என்னன்னா, சின்ன குழந்தைங்கள வளர்த்துக்க சொல்லும்போது, பிடிக்கலன்னா நகர்ந்து போறது அழகு. ம். அ ம். அப்படின்றத நம்ம தொடர்ந்து அத வந்து பேசிட்டே இருக்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஓகேவா? ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து மிரண்டு போனது வந்து நான் வந்து பிரபல ஹாலிவுட் நடிகர்கள் வந்து ப்ரூஸ் வில்லிஸ் அண்ட் டெமி மூர். ம். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, 87 டூ 2000ல வந்து டெமி மூர் வந்து ப்ரூஸ் வில்லிஸோட வந்து லவ் ஐ மீன் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, டெமி மூர் இன்னொரு உறவுல இருந்துட்டு அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இவர கல்யாணம் பண்ணாங்க. ஓகே. ஓகே. ஸோ, இந்த டெமி மூர் இருக்காங்களா, அவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஃப்ரெட்டி கூட வந்து அவங்க வந்து இருந்தாங்க. அத வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் ப்ரூஸ் வில்லிஸ் அப்புறம் வந்து ஆஷ்டன் குட்சர்ன்ற ஒரு கேரக்டரோட அவங்க வந்து இருந்து இப்ப டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இதுல அவங்களுக்கு 3 புள்ளைங்க. அந்த 3 புள்ளைங்கள்ல ஒரு பொண்ணு வந்து ரூமர் வில்ஸ்ன்னு அந்த பொண்ணுக்கு பேரு. அந்த பொண்ணு வந்து டெமி மூருக்கும், ப்ரூஸ் வில்லிஸ்க்கும் பொறந்தது. ம். ம். இப்ப ப்ரூஸ் வில்லிஸ் வந்து என்ன பண்றாரு, டெமி மூரும் புது புருஷனும் இருக்கிற ஒரு வெக்கேஷன்ல இவங்க பொண்ணு, அந்த ரூமர் வில்ஸ் இருக்குல்ல, அந்த குழந்தை வந்து அப்ப சின்ன பொண்ணு அது. அப்ப அவங்க வெக்கேஷன் போகும்போது, இவரு வந்து அந்த குழந்தைக்கு அப்பா. ஆனா முன்னாள் மனைவி. அவங்க தற்போதைய கணவரோட இருக்கிறாங்க. ம். ம். அந்த வெக்கேஷனுக்கு இவரு போய் வந்து இவரும் வந்து அந்த போட்ல வந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பாரு. அதுதான் வந்து முதல் வந்து ஓகே. அதாவது சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பிரிந்து அவங்கவங்க எஸ். அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். பிரிதலாலே வந்து என்ன அவங்க எதிராளியும் கிடையாது. ம். வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கு. இப்போதைக்கு இது பிடிக்கல. சரி வரல. நகர்ந்துரும் அப்படின்னும்போது அந்த உறவுக்கான மரியாதைய எவ்வளோ அழகா குடுக்குறாங்கன்றத இந்த விஷயத்த ஏன் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா, இப்படியெல்லாம் மனிதர்கள் இந்த ஊர்ல உலகத்துல வாழ்ந்து தான் இருக்காங்க. கரெக்ட். அந்த மாரி வாழ்றவங்க கொஞ்சமாவது அதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்றது தான் நான் சொல்ல வந்த விஷயம். ம். நான் எங்க விஷ்ணு விஷால் அதுல வராருன்னா, இதே மாரி ம். முதல் மனைவியோட அவருக்கு வந்து ஆர்யன் ஒரு பையன். அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வருது. அவங்க வந்து பிரியறாங்க. இப்ப இன்னைய இன்டர்வியூல கூட அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்ல. அங்க ம். உரிமை எடுத்துக்கவே இல்ல அவரு. எஸ். அவங்க வந்து ஆரியனோட அம்மா. ஆ.
இந்த இன்டர்வியூல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து தவறு தான் வரும். ஆ. ஆரியன் என்னுடைய அப்படின்ட்டு ஆரியனோட அம்மான்னு எஸ். அந்த எக்ஸ்ன்னு வர்ற இடத்துல கூட வந்து அவர் வந்து குடும்ப நலத்தை தவிர்க்கிறாருன்னு சொல்ல வரேன் நான். இல்ல அது நல்ல விஷயம் கூட. அது ம். என்னது அது எக்ஸ் வைஃப். ஆ, ஒரு காலத்துல வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னும் பொழுது, அந்த ம், அந்த விஷயங்கள வந்து அவர் பேசாம, ரொம்ப அழகா அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அந்த இடத்துல அப்படின்றப்ப, அவங்க என்னுடைய பையனுடைய அம்மா ம், அப்படிங்கிறப்ப, ஆரியனோட அம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றதுக்கும், இதுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது? இந்த மாதிரி ஒரு ஆண் இருக்கறதுக்கு, இப்ப ம், இருக்கிற மனைவியும் பாராட்டணும். ம். ஏன்னா, அது இப்ப இருக்கிற மனைவிங்கிற வார்த்தைய எனக்கு எப்படி சொல்றது? இப்ப ஒண்ணும் இல்ல. நான் கூட வந்து சமந்தா இப்ப ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஆ, மா இன்டி "மா பங்காரம் இன்டி அப்படின்ட்டு. பங்காரம்." அதுல சொன்னேன், புது கணவரோடு வந்து அவங்க அவருடைய ஆமாமா. கணவருடைய தயாரிப்புல அவங்க நடிச்சிருக்காங்க. அது என்ன புது கணவர்ன்னு எடுத்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ, ஆ. வேற எப்படி அத மென்ஷன் பண்றது அப்படின்றது தான். புரிய இப்ப இதுலயே வந்து என்னன்னா, இப்ப எக்ஸ் ஒய்ஃப்ன்றது உலகளாவிய அளவுல யூஸ் பண்ற டெர்ம். வேர்ட்ஸ் தான் அது. அது ஒண்ணும் வந்து கொலபாதக செயல்களோ இதுவும் இல்ல. மை எக்ஸ் சம்பேர் எக்ஸ் அப்படின்றது என்னுடைய எக்ஸ் முன்னாடி எக்ஸ் அப்படின்றது எல்லாருமே இருபாலரும் யூஸ் பண்ற விஷயம் தான். எஸ். ஆனால் இங்க நான் விஷ்ணு விஷாலையும் சொல்ற விஷயம் என்னன்னா மை எக்ஸ்ன்றது கூட அவர் எடுத்துக்கலன்னு சொல்ல வரேன் நான். ஆமா. இல்ல அதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்டின்னும் பொழுது, அப்ப அந்த 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 உறவுக்கான இம்பார்ட்டன்ஸ் அங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. பெரிய ஒண்ணும் இல்ல. என்ன ஒரு 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 ரிலேஷன்ஷிப்க்கும் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அத வச்சிருப்போம் இல்லையா? தக்க வச்சுக்கிறதும் இருக்கு. ம். சரி. அதுக்கான ஒரு விஷயங்கள் செய்யறதும் இருக்கு இல்லையா? அத அவர் ரொம்ப அழகா பண்ணாருன்னு சொல்வேன் எஸ் அந்த இடத்துல. எக்ஸாக்ட்லி. அத வந்து நான் என் உறவு அது. அதற்கான விஷயத்த நான் இப்படி அட்ரஸ் பண்றேன். ம். அப்படின்னு. ஏன் நான் இத திரும்பவும் சொல்றேன்னா, எனக்கு இப்ப அந்த படம் மறந்து போச்சு. ஹி, ஹிஸ், ஹிம் அது ஏதோ ஒரு படம் ஜாக்கி பார்த்தாங்க. ஹிம், தே அந்த மாரி ஏதோ ஒண்ணு. அதாவது ஒரு ஒரு விஷயத்திற்கும் அவனுக்கும் ஹிம் ஹிம் அண்ட் ஹெர்ஸ் ஹிஸ் அந்த மாரி ஏதோ ஆமா. ஒரு 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 படம் எனக்கு படம் இப்ப பார்த்தேன். டக்குன்னு பேர் ஞாபகம் வரல. யாராவது தெரிஞ்சா பரவால்ல. சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த படத்துல ரொம்ப அழகா இருக்கும். அவனும், அவளும் அப்படின்னு 2 பேரும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துல, அ யாரோ ஒருத்தர் பொய் சொல்றாங்க. ஆமா. அந்த விஷயத்துல ஏதோ யாரோ ஒருத்தர் சொல்றது தான் உண்மை. 2 பேருக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துல யாரோ ஒருத்தர் சொல்றது தான் வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது, நிறைய அந்த ஒ ஒ நம்ப நம்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்குறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்ப நானே போறேன் ஆஃபீஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கங்க. "அவன் எப்படி தெரியுமா பண்ணான்? இதான்ப்பா பிரச்சனை." ம். அப்படின்னு தான் நான் ஜாக்கி கிட்ட சொல்லுவேன். ஏன்னா, இட் மீன்ஸ் நான் ஆஃபீஸ் சரியான ஆமா, ஆ, 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 ஆ. ஆமா ஆஃபீஸ்காரர்ன்னு தானே இப்ப ஆமா, ஆமா. பேசுறேன். அதேதான். ம். உங்களுக்கு புரியல. ஓகே. அவன் இப்படி பண்ணான் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது, நான் வந்து என்ன நான் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தானே இப்ப நான் ஜாக்கி கிட்ட எஸ் பேசுவேன். கண்டிப்பா. எஸ். அது வந்து எப்படின்னா, நான் ஐ ஷுட் பி ரைட் யா. ஆல்வேஸ். வென் ஐ அம் ஸ்டேட்டிங் சம்திங், ஐ ஷுட் பி ஆல்வேஸ் ரைட்ங்கிறது தான் எப்பவுமே இருக்கும். எஸ். அப்ப நம்ம உடனே ஐ ஷுட் பி ஆல்வேஸ் ரைட்ங்கிற இடத்துல என்ன செய்வோம் அப்படின்னா, ஆப்போசிட் பெர்சன் ரொம்ப தவறா பேசுவோம். பேசணும். இங்க நெறைய பேர் எப்படின்னா, நான் ரைட்டு அப்படிங்கிற பாயிண்ட்ட வைக்கவே மாட்டாங்க. அவன் என்னெல்லாம் பண்ணான், அவன் எப்படியெல்லாம் தப்பு அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். சோ தட் வி டோன்ட் ஹேவ் அ பாயிண்ட் டூ ஜஸ்டிஃபை அஸ். அவங்கள நம்மள வந்து புட் டவுன் பண்ணிட்டு, அப்ப எப்படி அது இன்வேரியபிளி நான் கரெக்ட்ன்னு ஆயிடும். ஆயிடும். இத தான் நம்ம ஒரு ஒரு இடத்துலயும் செய்வோம். ஒரு ஒரு உறவுகளுக்கும் செய்வோம். இது வந்து விதிவிலக்கு வந்து எங்கேயுமே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல அது வந்து அந்த வெப் சீரிஸ் பேர் வந்து ஹிஸ் ஹிம். ஆ ஓகே. ஹிஸ் அண்ட் ஹிம்னு நெனைக்கிறேன். அந்த இல்ல மாரி ஹர் அண்ட் ஹிம்மான்னு அந்த தெரியல. மாரி அந்த மாரி வரும். ஒரு இது Netflixல அவைலபிளா இருந்தது. ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன். இவங்க ரிவ்யூ கூட பண்ணியிருந்தாங்க அந்த படத்த. ம். பட் இது இது எதுக்கு நான் இப்ப சொல்ல வந்தேன் அப்டின்னா, ஒரு சில இடங்கள்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து அவங்கள பத்தி படிக்கும்பொழுதோ, அவங்க வந்து ஒரு உறவுகள வந்து மென்ஷன் பண்ணும்பொழுதோ, இப்ப ஒரு பெரிய விஷயமா எடுத்துன்னு வருவாங்க. அது ஏன் தெரியுமா? இப்ப இப்ப விஷ்ணு விஷாலா நெலைமையிலே நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்க. நாங்க ஏன் தெரியுங்களா பிரிஞ்சுட்டோம்? ம். அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கே அங்க வரல. வரல. ஒரு விஷயம் ரொம்ப ஹேப்பனிங்காவும், ஹேப்பியாவும் இருக்கும் பொழுது, இது எனக்கு எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரசன்ட் பண்ணும்பொழுது, அப்ப நான் அந்த உறவுக்கு வந்து சும்மாலாம் பிரசன்ட் பண்ணிட முடியாது. நான் வந்து அதுவும் ஒரு பொது தளத்தில அத பேசும்பொழுது, சும்மாலாம் பேசிற முடியாது. அப்ப அந்த உறவுக்கு அவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காரு அப்படிங்கிறத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் இப்ப அடிக்கடி யோசிப்பேன். ச்சே நம்மளோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட்டா இருக்கணும்னா, டப்புன்னு நம்ம ஜாக்கிய தப்பு "நீ அன்னைக்கு என்ன தெரியுமா பண்ண?" அப்படின்னு சொல்லிடுறோம்ல. இல்லடா நான் என்ன ஸ்டாண்ட் பைல இருந்தேங்கிறத நம்ம எப்பவுமே நம்ம வாதாடும் பொழுதே பாருங்களேன், அந்த மாரி வாதாட மாட்டோம். அப்ப ஆப்போசிட் பெர்சன நம்ம கூட ஒரு 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 காலத்துல நம்மளோட இருந்தவங்கனாலுமே, நம்ம அவங்கள வந்து அப்படியே இழுத்துருவோம். தர 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 தரன்னு டவுனுக்கு. அவர முதல்ல டிகிரேட் பண்ணி தான் அத வந்து முதல்ல பண்ணுவோம். ஆமா. அதனால வந்து அவர் வந்து இந்த இன்டர்வியூல ஃபுல்லாவே அவர் என்ன சொன்னார்ன்னா, ஆரியன் என் பையன். ம். ஓகே. அவங்க அம்மா வந்து அ இப்பயும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க. ஆ. அ நான் வந்து இப்ப புது பொண்டாட்டி அது எப்படி சொல்றது? நியூ நியூ ஒய்ஃப்ன்னு தான சொல்ல முடியும் அப்ப. ஆமா.
இப்ப தற்போதைய மனைவின்னு ஆ. சொல்றேன்ல, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பொறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு மீரான்னு பேரு. இப்ப முதல் மனைவி என்ன பண்றாங்கன்னா, அப்படியும் சொல்லக்கூடாது. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, அவருடைய பையனுடைய அம்மா என்ன செய்றாங்கன்னா, நான் வந்து இப்போதைய உங்களுடைய தற்போதைய மனைவியோட குழந்தைய நான் வந்து பார்க்கணும்னு ஆ. ஆசைப்படுறோம். அப்படின்னு சொல்லும்போது இவரு எங்கேயோ வெளிய இருந்தாரு போல இருக்கு. ம். அவங்க வந்து வீட்டுக்கு வந்து ஆ அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் இருந்துட்டு போனாங்க. அப்ப அவரு சொல்றாரு, "ஐயோ! நான் இல்லையா அப்ப? ஸோ நான் இருக்கும்போது நீங்க வாங்க." எஸ். அப்படின்னு இப்ப திரும்ப ரீசென்ட்டா வந்து அவங்க பார்த்துட்டு போனாங்கன்ட்டு. இப்ப இதுல இன்னொன்னு ஒரு விஷயமும் இப்ப நம்ம கவனிக்கணும். இப்ப இதுல அவங்க அவருடைய பையன் இருக்காரு இல்லையா? ம். ஆரியன். ஆரியனோட அம்மா வந்து அ விஷ்ணு விஷாலுடைய அப்பா, அம்மாவ பார்க்க போயிருக்காங்க. ஆ. அப்ப அவங்களுடைய முன்னாள் கணவருடைய அப்பா, அம்மா. அவங்கள வந்து இவங்க வந்து பார்க்க போயிருக்காங்க. ஆனா, அவங்க பையனுடைய தாத்தா, பாட்டி. ம். பார்க்க போகும்போது அந்த பையன் போய் கேட்டானாம். "இந்த வீட்டுக்கு அம்மா வரக்கூடாதா?" ஆ. அப்படின்னு கேட்டானாம். "அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே! வந்துட்டு போலாமே!" அப்படின்றத அவங்க சொன்னாங்க. ஏன் சொல்றேன்னா, அப்ப அந்த பையனுக்கு அந்த தாட் ப்ராசஸ்லாம் இருக்கும்ல. எஸ். அது அ அ இது எல்லாமே சின்ன வயசுலேருந்து நீங்க சொல்லிக் குடுக்க வளரும்போது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா மாறாது. ஆனா, நம்ம இன்னும் என்னன்னா, அக்காக்காரி யாரையாவது லவ் பண்ணா அவன சாவடிச்சிடுறோம். அதேதான். ஜெயிலுக்கு போறோம். தங்கச்சி யாரையாவது லவ் பண்ணுச்சுன்னா, அவன சாவடிச்சிடுறோம். ஜெயிலுக்கு போறோம். தங்கச்சிய சாவடிச்சிடுறோம். அக்காவ சாவடிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மூல காரணமே என்னது, பொண்ணு வந்து உன்னுடைய ப்ராப்பர்ட்டி. அது வந்து சொத்து, குடும்ப எஸ். சொத்து அப்படின்ற அந்த சொத்து கேட்டகரியில வந்து பொண்ணு போறதுனால மட்டும் தான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே மூல காரணம்னு சொல்ல வரேன். அது ரீசென்ட்டா நான் என்னுடைய அம் ஆ ஆண் நண்பர் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அவர் சொன்னாரு. என்ன மேடம்? திரும்ப சொல்லுங்க. ரீசென்ட்டா நான் என்னுடைய ஆண் நண்பர். மறுக்கா சொல்லுங்க. என்னங்க ரீசென்ட்டா என்னுடைய ஆண் நண்பர். கேட்கலையா? ஆண் நண்பர். ஓகே மேம். ப்ளீஸ் ஓகேவா? ப்ரொசீட். எஸ். அவர்ட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப நல்லா இருந்தாரு. அவர் சொன்னது வந்து என்னன்னா, ஏங்க என்ன பேசுனீங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்றீங்களா? என்ன ஆமா ரொம்ப நல்லா நல்லா இருந்தான்னு இருந்தது. சொல்றீங்க? ரொம்ப நல்லா இருந்தது சார். இருந்தது. சொல்லுங்க, சொல்லுங்க. அவர் சொன்ன வார்த்தை. அவர் வந்து ரொம்ப பெரியவர் அவரு ஆக்சுவலா. ம், ம். அவர் சொல்லும்போது சொன்னாரு, "ஷி ஷி இஸ் நாட் மை ப்ராப்பர்ட்டி. ம், ஓகே. ம். பட் ஐ ஷுட் புரொடெக்ட் ஹர்." ஆமா. நான் அவள பாதுகாக்கிறது என்னுடைய வேல. டியூட்டி. அவ்வளவுதான். அதனால தான் அவர் வந்து விளையாட்டா பேசுவாரு. ரொம்ப ம், ஜாலியா பேசுவாரு. ம். என்னன்னா, அது பாரு அதனால தான் அவ கீழ விழும்போது நான் டக்குன்னு புடிச்சுட்டேன். ம், ம், அவ ம். வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டியா தான் விட்டுருப்பேன் அப்டின்னாரு. ஆ. டபக்குன்னு விட்டு கீழ அடிபடட்டும் அப்டின்னு விட்டுருப்பேன். பட் ஆனா நான் ஒரு கணவர் இல்லையா? நான் புரொடெக்ட் பண்ணணும். என் ஃபேமிலிய நான் புரொடெக்ட் பண்ணணுங்கிறதுனால டக்குன்னு புடிச்சுட்டேன். அவள கீழ விழவிலையே நானு. நீ என்ன எப்ப பாரு குத்தம் சொல்ற? அப்டிங்கிற மாரி விளையாட்டா சொன்னாரு. பட் ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட் அது. ஷி இஸ் நாட் மை ப்ராப்பர்ட்டி. நான் அவள என்ன வேணா செய்யலாம்ங்கிற அர்த்தம் கிடையாது. பட் ஐ ஷுட் புரொடெக்ட். ஆன் ம். த அதர் ஹேண்ட் பீயிங் அ மேன்னா என்ன பண்ணணும்? நான் புரொடெக்ட் பண்ணணும். அதேதான். சும்மா வந்துட்டு உட்டுட்டு இப்ப ஆண் நண்பர்ன்னு கேட்கும்பொழுது 3 தடவ கேட்கலாம். நம்ம வந்து பேசும்பொழுது, "என்னம்மா? என்னம்மா?" அப்படின்னு 3 தடவ கேட்கலாம். இப்ப இப்ப இல்லைங்களா? நான் பட் ஆண் நண்பரா? அப்படின்னு நாங்க சண்டை பெ போடுவோம்ல. பெண் நண்பிகளே ரொம்ப குறைவுன்னும்போது ஏன் டக்குனு இத சார் என்ன இல்ல இல்ல மேடம் அப்படி இருந்தது. இப்ப எல்லாம் மாறிட்டு வருது. இந்த பிகாஸ் சேஞ்ச் இந்த கோல்ட் சார் அண்ட் நான்லாம் சேஞ்சஸ் சிச்சுவேஷன்ஸ் எடுத்து எவ்ரிதிங். எழுத ஆரம்பிக்கவா சேஞ்சஸ? உங்களோட சேஞ்சஸ்லாம் எழுத ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், சோ ரொம்ப சரி, சேஞ்சஸ் சரி, சரி. ஆயிடும். எனிவே ஏன்னா இன்னைக்கு கூட நான் ஒரு சேஞ்ச் பார்த்தேன். திடீர்னு. ம், ஏன்னா, இது ஏதோ ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க. என் தம்பி வந்து ஜூலை மாசம் பொறந்திருக்கான். ம். அவனுக்காக ஒரு பாட்டு போட்டாங்க. என் ஜூலை தம்பிக்கு மாதம் வந்தால் ஜோடி சேரும் மனசு மாலை நேரம் வந்தால் பாட்டு பாடும் வயசு அர்த்த ஜாமம் என்பது ஹைதர் காலப் பழசு முத்து முத்தம் போதுமா ரத்தம் புத்தம் புதுசு. ஜாமுன்னு வந்துச்சு பார்த்தீங்களா? ஆமா மேடம். அது அந்த இலங்கையில எடுத்திருப்பாங்க. தண்ணி, சார் நீச்சல் அந்த ஜாமமே வரல. அங்க ஜாமம்ன்ற வார்த்தையே கிடையாது. இல்ல. அந்த பாட்டுல, அந்த வரியில அதுவும். ஓகேவா? எனக்கு இந்த சோனா, சோனா நீ அந்த சார் மாரி சாரி தம்பி அதில பீப் போட்டுருப்பா தம்பி. அது மாரி எனக்கு அது மாரிலாம் சில நேரத்தில கேட்க மாட்டோம். அசரீரி மாரி கேட்கும் சம்டைம்ஸ். கேட்கும் ஆமா. உங்களுக்குன்னு ம், வச்சுக்கோங்களேன். ம். இல்ல நீங்க இப்ப பீப் போட சொன்னதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இத வந்து நம்ம பிக் பாஸ்ல போட்டு ம். அங்க நெறைய பேர் கீழ வந்து ஜாக்கி எனக்கும் கேட்டது கேட்டது. அப்படின்னு போட்டுருக்கவங்க தான் நம்ம ஆளுங்கலாம். அதனால ஒண்ணும் இது இல்ல. ஓகே. எதுக்கு இத எடுத்துட்டு வந்தேன்? டக் டக் ம். டக். அதனால இவங்க வந்து ஜூலை மாதம் பிறந்தவர்களுக்கு வந்து பாருங்க உங்க அப்பா, அம்மா எவ்வளோ பாட்டு உங்களுக்காக இருக்கு ம். அப்படின்னு இவங்க வந்து போட்டிருந்தாங்க. அதான் நான் நெனச்சுட்டேன். இவன் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இவன் எதுக்கு போட்டான்னே தெரியல. என் தம்பிக்காக இவன் போடக்கூடியவன் கிடையாதே. ஏதோ சும்மா ஒரு மாரி மறதியில போட்டான் போல இருக்கு. ஏன்னா, இவனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்கிற கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் அளவுக்கு பாடுனா, இவன் ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் போடணும்.
சரிங்களா? இது ஜனவரி, டிசம்பர் வந்து நீங்க உடனே வந்து ஆங்கில மாதங்கள்னு நினைக்காதீங்க. தமிழ் மாதங்களுக்கும் தனியா ஒரு பாட்டு போடணும். இங்கிலீஷ் மாதத்துக்கு தனியா பாட்டு போடணும். அந்த மாரி லிஸ்ட் வச்சிருக்கிறாரு. கால பாருங்க. இவர் வந்து அதுல என்ன கியூடெக்ஸ் கொஞ்சம் கியூடெக்ஸே நான் போட மாட்டேன். பாருங்க வேற எங்கேயாவது போங்க. அதனால அந்த மாரி வந்து நான் ஒரு ஆண் நண்பர்ட்ட அது யாருன்னு வேற தெரியும். அவர் எவ்வளோ வயசானவர்னு தெரியும். உடனே என்னம்மா? என்னம்மா? என்னம்மான்னு வரும். ஒரு 5 தடவ வேற கேட்டுக்கிறது. பட் ஜோக்ஸ் எல்லாம் பாட்டு. பட் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப அழகா இருந்தது. நான் புரொடெக்ட் பண்ணணும். பீயிங் எ மேன் ஐ ஷுட் புரொடெக்ட் ஹர் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அவருக்கு வந்து ஒரு 2 டிவோர்ஸ் ஆயிருக்கு அவருக்கு. அதையுமே அவர் சொன்னாரு. அவரோட வீடெல்லாம் குடுத்துட்டாரு. நான் சொன்னேன், "நீ எப்படி குடுத்த? நீயும் சொல்லலாம்ல. அவங்களும் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தவங்க தானே. ஏன் வீடெல்லாம் குடுத்த?" அப்படிங்கிற மாரி நான் கேட்கும்பொழுது அவர் சொன்னார், "அகைன் ஐ அம் எ மேன். அவ என்ன பண்ணுவா? இப்ப நான் போனா, நான் வந்து வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, நான் வேற ஒரு வாழ்க்கைய நான் தொடங்கிட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்ல. பட் அவளுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். அந்த நாள் வரைக்கும் அவ ஸ்டெபிலைஸ் ஆகணுன்னும் பொழுது, வீடெல்லாம் அவளுக்கு இருந்ததுன்னா, என்னால தான் அவளுக்கு குழந்தைங்க. என்னால தான் அவளுக்கு இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவ எடுத்துக்கும்போது, வீட கூட நான் குடுக்கலன்னா எப்படி?" அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு விஷயங்களா நான் இங்க வந்து பார்த்தது. ஏன் என்னுடைய நண்பரும் கூட என்ன நிறைய என்கிட்ட பேச முடியாது, முன்னாடியே பேசுறாரு. அவ்வளவுதான். ஆமா. ஏன்னா சரி விடுங்க. அப்புறம் அதே நானும் சொல்லலாம். உங்களுடைய நெறைய தோழிகள் பார்த்தீங்கன்னா, எனக்கும் தான் தோழிகள் அவங்க. ஆனா என்கிட்ட பேச மாட்டாங்க. அவர்ட்ட தான் பேசுவாங்க. அது தேவையா? வெட்ட வெளியில் போமா சிட்டுக்குருவியின் சிறகை கேள். சப்பா கடவுளே! சரி ஜோக்ஸ் அபார்ட் அகைன். பட் ஆனா மெயின்வாயில இவங்க கூட ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது இப்படி வந்து பெண் வந்து பாக்குறாங்க. ஆ. அதாவது உறவுல இருந்த பெண் வந்து முன்னாள் கணவன், குழந்தைகள், அவங்க பொண்டாட்டி இவங்க கூட எல்லாம் மிங்கிள் ஆகுறாங்க. ஆனா ஒரு ஆண் வந்து அந்த மாதிரியாக போய் ப்ரூஸ் வில்லிஸ் மாதிரி போய் இருக்கிறாங்களா அப்படின்றது கேள்விக்குறிகள் அப்படின்னு ஒரு விஷயம் ஆ. இருக்கலாம். இப்ப இந்த காலகட்டங்களில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம்ன்றது. எஸ், ஏன்னா எஸ். இவங்க பிரபலம்ன்றதுனால நமக்கு அது தெரியுது. ம். ஓகேவா? ஸோ பிரபலம் இல்லாமல் இருக்கும்பொழுது நம்மளுக்கு இது மாதிரி ஏதாவது நடந்துட்டு இருக்கலாம். அவங்க அவங்க உறவுகள்ல இருக்கலாம். வந்து பார்த்துட்டு போலாம், கொள்ளலாம். இல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அதுவுமே இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்லேருந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் எஸ். ஆச்சு. ஏன்னா, என் பாயிண்ட்ல இருந்து திடீர்னு வந்து ஒரு ஒரு 2 பசங்க வந்து அவங்க அம்மாக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எஸ். ஓகேவா? இதுவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது ம். வந்து ரொம்ப இப்ப வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, சோசியல் மீடியால நடக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா, எங்க ஊர்ல வந்து அந்த அக்கா பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. எங்க அம்மாவுடைய கிராமம் அது. புதுக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு கிராமம். ம். அவங்க வந்து அப்படிதாங்க. அவங்க பையன் தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாப்ல. ஓகே. ஓகேவா? அந்த பையன் ஒரு 15 வயசு பையன். பட் பரவால்ல. எங்க அம்மாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க கிராமங்கள்ல. நமக்கு தெரியாது. அதெல்லாம் அப்ப வந்து பெரிய விஷயமா தெரியல. இப்ப இது ஒண்ணும் இல்ல. சொல்லும்போது இப்ப வீட்டுல வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வராங்க. அங்க இப்ப கூட வந்து ஏதோ வந்து ஒரு அண்ணி அவங்க வந்து இன்னும் குழந்தை கூட பெத்துக்கல. ம். நீயா நானாவிலே வந்தது பாருங்க. ஒரு அம்மா என் மருமக வந்து விதவையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆமா அந்த ஆ அம்மா. ஆக்சிடென்ட் ஆன தன்னுடைய ஆக்சிடென்ட்டோ உடம்பு ஆமாமா. சரியில்லாம இறந்து போனாரு. அவங்க அந்த மருமகளுக்கு வந்து தன்னுடைய 2வது பையன். 2வது பையனே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்ப நெறைய இட் ஹேப்பன்ஸ். ஆனா என்னன்னா, நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள பேசும்போது, அந்த உறவ அது எப்படி வந்து அவங்க ட்ரீட் பண்றாங்க, அது எப்படி வந்து பண்றாங்க, போறாங்க அப்படின்றத ம். வந்து நம்ம வந்து பேசும்போது, இன்னும் ஒரு 4 பேருக்கு அது வந்து மண்டையில ஏறும். எஸ். அத பத்தின ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்றதுனாலயும், ஒரு பாடலோட இந்த ப்ளீஸ் விஷயத்த சார். வந்து முடிவு பண்ணுவோம். ஆமா. ரைட்டா? எஸ். எனக்காக பொறந்தாயே எனதழகி, இருப்பேனே மனசெல்லாம் உன எழுதி, உனக்கு மாலையிட்டு வருஷங்கள் போனா என்ன போகாது உன்னோட பாசம். எனக்கு என் மேலதான் ஆசை இல்ல, உன் மேலதான் வச்ச என்ன ஊசி இன்றி நூலும் இன்றி உன்னோட தான் தச்சேன் உனக்காக. பிறந்தேனே எனதழகா இருப்பேனே மனசெல்லாம். ஸோ எனிவே பாட்டே பாடலை, தயவுசெய்து பாட்டு பாடி முடியுங்க, பிக் பாஸில் தான் பாடுறீங்க அப்படின்னு நிறைய மெசேஜஸ்லாம் வந்தது. அதனால் ஒரு வீடியோவிலையும் நம்ம வந்து பாடல்களை பாடியே முடிப்போமாக. அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விஷயங்களை மனதில் அசை போட்டு அந்த உறவுகளுக்கு மதிப்பு கொடுப்போமாக என்று கூறி, உங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டையும் சொல்லிடுறேன். நீங்க உங்களுக்கான உறவுகள்ல வந்து இந்த மதிப்பு குடுக்கும் பொழுது, அவங்கள கேலி பேசுறதுக்கும், அவங்கள கொஸ்டின் பண்றதுக்கும் அங்க இடமில்லாமல் போயிடுது. எஸ் அதையும் வந்து ரொம்ப அழகா செஞ்சாரு அவரு அப்படிங்கிறதையும் வந்து நான் இங்க குறிப்பிடுறேன். ஏன்னா, வேற யாரும் வந்து அந்த கேள்வியோ, ஒரு அசிங்கப்படுத்தவோ முடியவே முடியாது. முடியும்.
அந்த மாதிரி அவரு அதையும் வந்து ரொம்ப கரெக்ட்டா செஞ்சாருங்கிறத தான் சொல்லி நெறைய ஹைப் பண்றீங்க. நெறைய பேர் நானுமே நோட் பண்றேன். நெறைய லவ்ஸ்லாம் லவ் குடுக்குறீங்க. ரொம்ப குடுக்குறீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் தேங்க் யூ ஸோ வேற ஒரு மச். எபிசோட்ல சந்திக்கலாம். பாய். வாய்ஸ் ஓவர் சைனிங்